பலாசு மரம், புரசு மரம் என்று சொல்வார்கள். சிகப்பு பூ பூக்கும். அதனுடைய கொட்டை, அதனுடைய பட்டை, அதனுடைய வேர், அதனுடைய பிசின், இவைகளெல்லாம் மிகுந்த பயன் தரக்கூடிய மருத்துவ தன்மை வாய்ந்தது. சித்த வைத்தியத்தில் பதார்த்த குண விளக்கம் இருக்கிறது அல்லவா? இந்த புத்தகத்தில் இந்த பலாசு கொட்டையை பற்றி சொல்கிறார்கள். அதாவது பலாசு என்றால் நீங்கள் பலாப்பழம் என்று நினைத்து விடாதீர்கள். புரசு, அதாவது புரசம் கொட்டையினால் மலப்புழுக்குளம், தலைவலி, சீதம், படர்தாமரை, குன்மம், வயிற்றிரச்சல், கரப்பான் இவைகள் நீங்கும். இந்த புத்தகத்தில் ஐசிஎம்ஆரில் என்ன சொல்கிறார்கள் சொன்னால், அவர்கள் சொல்லுவது ஒரே ஒரு இதை சொல்கிறார்கள். ஆன்டி எலிமெண்டெக் அப்படிங்கிற ஒரு மூலக்கூறு இருக்கிறது. ஆன்டி எலிமெண்டெக் அப்படிங்கிறது என்னன்னா புழுக்களை நீக்கக்கூடியது. புழுக்கள் என்றால் நுண்கிருமிகளையும் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு புரச மரம் இருந்தால் இத்தனை நோய்களுக்கு மருந்தாகிறது. அப்ப அந்த புரசு மரத்தில், அதன் பலாசு கொட்டையில். வணக்கம், நான் உங்கள் அல்மா சித்தா வேலாயுதம் பேசுகிறேன். மூலிகை அறிவியல் அறிவோம் என்ற பகுதியின் தொடர் நிகழ்வை இன்றைக்கும் பார்ப்போம். இன்றைக்கு பார்க்க போவது பலாசு மரம், புரசு மரம் என்று சொல்வார்கள். சிகப்பு பூ பூக்கும். இந்த யூடியூப்ல பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மரத்தையும் காட்டுவாங்க. அதனுடைய கொட்டை, அதனுடைய பட்டை, அதனுடைய வேர், அதனுடைய பிசின், இவைகளெல்லாம் மிகுந்த பயன் தரக்கூடிய மருத்துவ தன்மை வாய்ந்தது. அந்த சித்த வைத்தியத்தில் பதார்த்த குண விளக்கம் இருக்கிறது அல்லவா? இந்த புத்தகத்தில் இந்த பலாசு கொட்டையை பற்றி சொல்கிறார்கள். அதாவது பலாசு என்றால் நீங்கள் பலாப்பழம் என்று நினைத்து விடாதீர்கள். புரசு, அதாவது புரசம் கொட்டையினால் மலப்புழுக்குளம், தலைவலி, சீதம், படர்தாமரை, குன்மம், வயிற்றிரச்சல், கரப்பான் இவைகள் நீங்கும். பித்தமிகும் என்க, வயிற்று பூச்சி வெளியேற, புண்ணாக்கி நோய், மல இலக்கம். இதை சொல்லுகிறார். என்ன பாடல் சொல்லுகிறார் என்று சொன்னால், வயிற்று கிருமிகணம் வாதமுடு சீத, நியத்து படர் தாமரையும் நீங்கும். வயிற்று வயலி இரைச்சல், வன்கரப்பான் மாறு பித்ததுண்டால், மவி புரசும் கொட்டைதான இது வாழ்த்து. 4 வரி தான். இதுல நம்ம பாத்தீங்கன்னா, நியத்து படர் தாமரையும் நீங்கும், வயிற்று கிருமிகணம் வாதமுடு சீத, நியத்து படர் தாமரையும் நீங்கும். இதை சொல்லுகிறார்கள். இதே ஐசிஎம்ஆர் என்ன சொல்லுகிறார்கள் இந்த புத்தகத்தில்? இந்த புத்தகத்தில் ஐசிஎம்ஆரில் என்ன சொல்லுகிறார்கள் சொன்னால், அவர்கள் சொல்லுவது ஒரே ஒரு இதை சொல்லுகிறார்கள். ஆன்டி எலிமெண்டெக் அப்படிங்கிற ஒரு மூலக்கூறு இருக்கிறது. ஆன்டி எலிமெண்டெக் அப்படிங்கிறது என்னன்னா புழுக்களை நீக்கக்கூடியது. புழுக்கள் என்றால் நுண்கிருமிகளையும் எடுத்துக்கொள்ளலாம். புழுக்கள் நிறைய இப்போ நாக்குப்பூச்சி வருது, பார்த்துருப்பீங்க நீங்க. நாக்குப்பூச்சி வயிற்றுல இருந்து பூச்சி வரும். சிறு சிறு பூச்சியா வரும். ரொம்ப சின்ன சின்ன பூச்சியா வரும். சீதபேதி ஆகும்போது அப்படி நடக்கும். சீதபேதி ஆகும்போது அப்படி நடக்கும். அப்புறம் கொஞ்சம் பெரிய பூச்சி மாதிரி வரும். நாக்குப்பூச்சி வரும். பெரிய புழு மாதிரியே அதெல்லாம் வரும். இந்த புழுக்களை எல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு மூலக்கூறு ஆங்கில மருத்துவத்தில், அந்த மூலக்கூறுடைய பேர் தான் ஆன்டி எலிமெண்டிக். இந்த மூலக்கூறிய பேர் தான் ஆன்டி எலிமெண்டிக். சரி, இந்த ஆன்டி எலிமெண்டிக்குடைய மைக்ரோபயாலஜிக்கல் சப்ஜெக்ட்ஸை நீங்க அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னா, கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்டி எலிமெண்டிக் என்னென்ன செய்யும் அப்படின்னு ஒரு பெருசா ஒரு 10-100 பக்கத்துக்கு கொடுத்துருப்பாங்க. ஒரு விஷயத்துக்கு மட்டும் பயன்படாது, பல விஷயத்துக்கு அந்த ஆன்டி எலிமெண்டிக் பயன்படும். பல மருந்துகளில் அதை பயன்படுத்துவார்கள். அதே போல இந்த பலாசு கொட்டை அது என்ன செய்கிறதுனால் வயிற்று பூச்சி வெளியேற்ற உதவுகிறது, புண்ணாக்கி நோய் வெளியேற உதவுகிறது, மல இலக்கத்தை செய்கிறது. அதே போல அடுத்த பாடலை எழுதுகிறார் அவர். பலாசு மர பிசின், அந்த பிசின் இருக்கிறது அல்லவா, அது சந்தி கற்கு நாடி கற்கும் தங்கு சுக்கிரம் தனக்கும் புந்தி உரம் கற்கு உரம் பூட்டுங்கால் ஊந்து சரமதனும் காமனுள் சாற்று மலர் மாதே பிரம்மதரு விச்சம் பிசின். வயகரா தோத்து போச்சு.
வயகரா தோத்து போய்விட்டது. இது பிரம்மதருவின் பிசினானது அப்படிங்கிறார். பிரம்மதரு, அதாவது பிரம்மனை கூட்டுக்கிறாரு. பிரம்மதரு என்பது மிகப்பெரிய வார்த்தை. பிரம்மதரு பிசினானது கீழ்கள், நரம்புகள், சுக்கிலம், அறிவு, மார்பு ஆகிய இவைகளுக்கு பலத்தை உண்டாக்கும் என்கிறார். அங்கே பாருங்கள், அறிவு கூட பலம் இருந்தால்தான் வரும். நோஞ்சானுக்கு அப்படியே மங்கி போயிடும். எவ்வளவு தெளிவாக சொல்கிறார்கள் பாருங்கள். அது பலாசு மரத்தினுடைய பட்டை இருக்கிறது அல்லவா, அதை காய்ச்சி சாப்பிட்டால் சீதளம், இருமல் இவைகளெல்லாம் போகும். தமிழின் இனமே, தமிழின் பண்பாடே எல்லாவற்றையும் ஆய்ந்து பார்ப்பதுதான். எல்லாவற்றையும் ஆய்ந்து பார்ப்பது. ஒரு புரச மரம் இருந்தால் இத்தனை நோய்களுக்கு மருந்தாகிறது. அப்ப அந்த புரசு மரத்தில், அந்த பலாசு கொட்டையில், அந்த புரசு மர கொட்டையில், அந்த புரசு மரத்தில் நிறைய விஷயங்களை அவர்கள் தேடுகிறார்கள். ஆன்டி எலிமெண்டிக் மட்டும் அவர்களுக்கு கண்ணுக்கப்படுகிறது. அந்த ஆன்டி எலிமெண்டிக்கை அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ரசாயனத்துக்கு செய்கிறார்கள். ரசாயனத்தில் செய்து வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் எடுத்த மூலம் யாருடையது? உன்னுடையது. எடுத்த மூலம் யாருடையது? உன்னுடையது. உங்களுடைய ஓலைச்சுவடியை திருடிக்கொண்டு போய் நீங்க ஜெர்மனிக்கு போனாலும் சரி, பிரான்சுக்கு போனாலும் சரி, இங்கிலாந்துக்கு போனாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய அருங்காட்சியகங்களில், மியூசியத்தில் போய் பார்த்தால் லட்சக்கணக்கான ஓலைச்சுவடிகள் இருக்கிறது. அந்த ஓலைச்சுவடியில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை கண்குத்தி பாம்பாக லென்ஸ் வைத்து பார்த்து படித்து விட்டு, நம்மாலேயே கொண்டு போய் படிக்க வைத்து விட்டு அர்த்தம் தெரிந்து கொண்டு, அதன் பிறகு நவீன கருவிகளில் கொண்டு என்ன மூலிகை என்ன தன்மை இருக்கிறது, அப்ப அந்த ஆன்டி எலிமெண்டிக் எதிலிருந்து கிடைக்கும், அதை மூலிகையிலிருந்தும் எடுக்கிறார்கள், ரசாயனத்திலும் எடுக்கிறார்கள். இதை மருந்தாக்கி கொடுத்து விட்டு அவர்கள் பேர் வாங்கி கொண்டு போயிருக்கிறார்கள். நமக்கு ஒன்றுமே கிடைப்பதில்லை. அதை விளக்கி சொல்வதற்காகத்தான் இந்த சித்த வைத்தியத்தில் பதார்த்த குண விளக்கமும் இந்த ICMR சொல்லக்கூடிய, இது சொன்னது யார்? நானா சொன்னேன்? இல்லையே. இங்கேதான் போட்டிருக்கிறது, இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், நியூ டெல்லி. இது யார்? நாம் சொன்னோமா? ஆங்கில மருத்துவர்கள், ஆங்கில மருத்துவத்தை அறிவியலாக கொண்டவர்கள், அவர்கள் சொல்லுகிறார்கள் மூலிகைகளில் இதெல்லாம் இருக்கிறது என்று. இதைத்தான் மூலிகை அறிவியல் அறிவோம் என்கின்ற தொடராக உங்கள் முன்னால் நான் கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். அதனால் அல்மா சித்த மருத்துவ குழுமம் ஒரு அறிவியல் நெறி சார்ந்த விஷயத்தையும் உள்ளீடாக கொண்டு பழமையை மாற்றாமல், மறக்காமல், மறக்கடிக்கப்படாமல், அழித்தொழிக்கப்படாமல், புதைக்கப்படாமல் அதை தோண்டி எடுத்து உங்களிடத்திலே கொண்டு வர வேண்டிய வேலை தமிழனாகிய எங்களுடையது என்பதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வருவது. நன்றி, வணக்கம்.